எம்ஜிஆர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அண்ணா முதல் அதிமுக வரை என்ற தலைப்பில் நாங்கள் தொடர் காணொளிகள் வழங்க இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், எம்ஜிஆர் தன்னுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இதனை அவருடைய ஆட்சியை அண்ணாவின் அரசு என்றுதான் குறிப்பிட்டு வந்தார். அண்ணா மீது அவருக்கு மிகுந்த அபிமானம் இருந்தது. அண்ணாவுக்கும் அவர் மீது பேரன்பு கொண்டிருந்தார். அதனால்தான் அவரை இதயக்கனி என்று அழைத்தார். எனவே அண்ணா மீது அவர் கொண்டிருந்த அன்பு, மரியாதை, அவர் பெயரால் அவர் கட்சி தொடங்கியதற்கான காரணம், இது போன்ற விஷயங்களை நாம் இந்த காணொளியில் காண்போம். இப்போ அவர் டைரக்டா நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து அப்படியே அரசியலுக்கு வந்துட்டாரா, அண்ணாவை பார்த்து திமுகவில் சேர்ந்தாரா அப்படின்னா இல்ல. அவருடைய ஆரம்ப காலங்கள் வந்து காங்கிரஸ் பக்தராக, காந்தி பக்தராக அவர் இருந்தார். அவர் நாடகத்துல நடிக்கும் போது முதல்ல ராமாயணம், மகாபாரதம், நல்லதங்காள் இந்த மாதிரி நாடகங்கள் தான் முதல்ல நடந்தது. அதற்கு பிறகு என்ன ஆயிற்றுன்னா, கதர் பக்தி, பதிபக்தி, இந்த மாதிரி இந்த காந்தியம் சம்பந்தப்பட்ட அல்லது சுதந்திர போராட்டம் சம்பந்தப்பட்ட நாடகங்கள் நடத்தினார்கள். அதுல எம்ஜிஆர்லாம் நடிக்கும் போது, இந்த கதர் பக்தி எல்லாம் நடிக்கும் போது ஒரு சிறு வயசுல, ஒரு 10-12 வயதில் இருந்தே அவருக்கு இந்த காங்கிரஸ் மீது ஒரு தீவிரமான ஈடுபாடு வர ஆரம்பித்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். முதல்ல அவர் எப்படி காங்கிரஸ்ல இருந்து அதுல ஆர்வமா இருந்தாரு, அதற்கு பிறகு அதை ஏன் வெறுத்து திமுகவுக்கு வந்தார், அண்ணாவிடம் வந்தார்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்ப அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். என்ன பண்றாரு, அவங்க வீட்டு வாசல்ல எல்லாரும் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்துறாங்க. கள்ளுக்கடை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 1929-30கள்ல நடந்த போராட்டம். அப்ப இவருக்கு ஒரு சமூக பணிகள்ல ஒரு ஆர்வம், நாமும் போய் கலந்துக்கிடணும், நாம இவங்களோட போராடணும், இந்த கள்ளுக்கடையெல்லாம் இருக்கக்கூடாது, காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, நம்ம காந்தி பக்தரா இருக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு, 12 வயசு பையன் ஓடி போய் அந்த கூட்டத்துல நின்னுகிட்டு கள்ளுக்கடைய மூடு, கள்ளுக்கடைய மூடுன்னு இவரும் கோஷம் போடவும், இந்த போலீஸ் வேன் ஏத்திட்டு போகும்போது இவரும் போய் வாண்டடா ஏறிடுறாரு உள்ள. இவருக்கு தான் அந்த ஒரு போராட்ட துடிப்பு, போராட்ட ஆர்வம் இருக்கு. அதனால இவர் ரொம்ப சந்தோஷமா போய் ஏறிடுறாரு. ஏறி வேன் போயிருது. சக்கரபாணி பாக்குறாரு, எங்கடா என் தம்பி இங்க நின்னானே, அவருக்கு கோஷம் போட்டுக்கிட்டே தம்பி வண்டியில ஏறி போயிட்டான். ஐயோ அப்படின்ட்டு யானைக்கவுனியில அவங்க குடியிருக்காங்க. வேகமா ஓடி போய் யானைக்கவுனி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சக்கரபாணி சின்ன பையன், இவருக்கு 12 வயசுனா அவருக்கு என்ன 7 வயசு மூத்த, ஒரு 19-20 வயது, போய் நின்னு பாக்குறாரு. நின்னோன்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க, என்னப்பா நீ என்ன இங்க நிக்கிற? என் தம்பி, உன் தம்பி அங்க உள்ள ஒண்ணும் சின்ன பசங்க யாரும் இல்லையே, பேரு ராமச்சந்திரன், உள்ள யாரும் இல்லப்பா, அவனை அனுப்பியாச்சு. அப்படியா அப்படின்ட்டு வேகமா பூக்கடை ஸ்டேஷனுக்கு ஓடியாடுறாரு. பூக்கடை ஸ்டேஷன்ல கேக்குறாரு, என் தம்பி உள்ள இல்லையா, இங்க யாரும் சின்ன பையன் இல்ல, யாரும் இல்ல. சரின்னு வீட்டுக்கு ஓடியாருந்தா வீட்டுல இருக்கு இந்த குட்டி பையன். என்னடா ஆச்சு, ஏன்டா போன? எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, நான் போராட்டத்துல கலந்துக்கிட்டு போனேன், ஆனா அங்க போன உடனே நீ எல்லாம் எதுக்குடா ஓடுறா அப்படின்னு என்னைய பத்தி விட்டுட்டாங்க அப்படின்றாரு இந்த 12 வயது பாலகன் எம்ஜிஆர். அப்போ இருந்தே அவருக்கு இந்த சமூக போராட்டங்களில் ஒரு அக்கறை, ஆர்வம் இதெல்லாம் இருந்தது. இப்படியாக இவருடைய காலங்கள் தொடங்குது. அந்த பாய்ஸ் கம்பெனில இருக்கும் போதே 12-13 வயதுல. அதுக்கு பிறகு ஆனா பின்னாடி அவர் 1945ல நாவலரை சந்திக்க டிவி நாராயணசாமி அழைச்சிட்டு வரும்போது அவர் நாவலர்கிட்ட சொல்றாரு, இவங்க சந்திக்கிறது 1945. அப்ப சொல்றாரு, 35ல இருந்தே நான் பெரியார் வெளியிடும் விடுதலை, குடியரசு பத்திரிகைகளை நான் வாசித்துக் கொண்டு வருகிறேன்றார். அப்ப சுமார் 10 ஆண்டு காலமாக அவர் பெரியாருடைய கருத்துக்களில் ஊறி போயிருக்கிறார். அவருக்கு பத்திரிகை நல்லா வாசிக்க தெரியும், பத்திரிகை வாசித்துக்கிட்டே வர்றாரு. ஆனா காந்திய பக்தராகத்தான் இருக்கிறார். இதற்கிடையில காரைக்குடியில நாடகம் போட்டு, அந்த கம்பெனி அங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது
காந்தியடிகள் வர்றாருன்னு தெரிஞ்சு போய் நின்னு பாக்குறாரு, கூட்டத்தோட கூட்டமா நின்னு பாக்குறாரு. அப்ப எல்லாரும் காந்தியடிகள்கிட்ட நிதி கொடுக்குறாங்க. இவருக்கு ஒரு நாளைக்கு கூலி 2.5 அணா. 2.5 அணானா 6 காசு 1 அணா. அப்ப 15 காசு. அந்த 15 காசை கொண்டு போய் காந்தியடிகள் கையில கொடுக்கிறாரு. இவருக்கு பெரிய சந்தோஷம். ஆகா, நம்ம வந்து இந்த தேசத்தின் நலனுக்காக, நம்ம நாட்டின் விடுதலைக்காக நம்முடைய பங்களிப்பை கொடுத்தோம். ஒரு நாள் ஊதியம்னாலும் சின்ன பையன் தானே, இருந்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டு போய் கொடுக்கிறார். அப்படி கொடுத்துட்டு இப்படியாக இவர் பேப்பர் வாசிக்கிறது, அந்த காந்தியம் காங்கிரஸ் ஆட்களோட அவங்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கிறது, மனசளவுல வந்து தன்னை ஒரு காந்தியவாதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல காந்தி படம் தான் வச்சு கும்பிடுவாரு. அவருடைய பூஜை அறை பார்த்தா அவர் கண்ணாடி தவம் செய்கின்றவர். அது உங்கள எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. அவருடைய பூஜை அறையில அவங்க அம்மா அப்பா படம், அவர் இறந்து போன அந்த மனைவி, 2வது மனைவியோட படம், காந்தியடிகள் படம். இவங்கதான் தெய்வம். அவருக்கு கண்கண்ட தெய்வம். அவர் கண்ணுக்கு தெரியாத தெய்வம் எல்லாம் கும்பிடல. நல்லா நம்மள இருந்து வளர்த்து ஆளாக்குன, நமக்கு உயிர் துணையாக இருந்த தெய்வங்களை கும்பிடுறாரு. அந்த கண்ணாடி தவம்ன்றது கண்ணாடியை பார்த்து தவம் செய்தல். அது நம்ம பிறகு பேசுவோம். அப்படி காந்திய வந்து தெய்வமா வணங்குறாரு. கதராடை தான் உடுத்துறாரு. கழுத்துல வந்து தாமரை மணி மாலை போட்டிருப்பாரு. அது எல்லாரும் வந்து ருத்ராட்ச மாலை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து தாமரை மணி மாலை போட்டிருப்பார். இவருக்கு அந்த முதல்ல திருமணம் செய்யும் போது அந்த மனைவி வந்து சில மாதங்கள் தான் இருந்தாங்க. இங்க வந்து போர் வரவும் அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வைக்கும் போது இந்த M10 எல்லாம் குண்டு போட்ட பிறகு எல்லாரும் பயந்துட்டாங்க. அனுப்பி வச்ச பிறகு அவங்க அங்க போனவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. அதற்கு அடுத்து அவருக்கு 2வது திருமணம் ஏற்பாடு பண்றாங்க. அப்ப இவருக்கு திருமணம் செய்ய பிடிக்கவே இல்லை. அந்த முதல் மனைவி இறந்ததுல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவ்வளவு பிரியம். அதற்கு பிறகு அந்த மனைவியினுடைய ஆவியை அழைச்சு பேசுற முயற்சியில எல்லாம் ஈடுபட்டார். தங்கமணி என்ன நினைச்சாலோ, சாகும்போது நம்மளை நினைச்சிருப்பாளே, நம்ம அவளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே, நம்ம அவளை இங்க அனுப்பி இருக்க கூடாது, நம்ம சென்னையிலே வச்சிருக்கணும், பாலக்காடு அனுப்புனது தப்பு, அப்படியெல்லாம் அவர் நினைச்சு நினைச்சு மனசு வேதனைப்பட்டு அந்த ஆவியை அழைத்து பேசலாம் முடிவு பண்றாரு. ஆனா தங்கமணின்னு ஒரு ஆண் ஆவிதான் வருது, பெண் ஆவி வரல. சரி போட்டோம். இப்ப 2வது கல்யாணத்துக்கு அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு விட்டுட்டாங்க. ஊருக்கு போயிட்டாரு. போய் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்றாரு. இல்ல, முடியவே முடியாது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசி நின்று போச்சு, இப்போ நின்று போனா ஊருக்குள்ள கெட்ட பேரா போயிரும், நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணு. அப்ப இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு வீம்பு பிடிச்சாச்சுல்ல, ஒரு பிடிவாதம் பிடிச்சாச்சு. அதனால அவர் என்ன செய்யறாரு, சரி அப்படின்னா நான் வந்து பட்டு உடுத்த மாட்டேன், நான் கதர் தான் கட்டி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாரு. சரி, நீ எதையாவது கட்டி தாலியை கட்டு முதல்ல போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு கதர் உடுத்தி திருமணம் செய்தார். அவருக்கு எப்படியாவது தன்னுடைய கொள்கை, தன்னுடைய எண்ணங்கள் அதை வந்து செயல்படுத்தணும்ன்றதுல ஒரு ஆர்வம். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு போறவரோ அல்லது உட்கார்ந்து கதை கேட்கிறவரோ கிடையாது எம்ஜிஆர். எப்பவுமே அவர் ஒரு செயல் வீரர். நினைத்ததை முடிப்பவன் நான் 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 பாடுறாருல, அது வந்து அவரை பொறுத்தளவுக்கு அவர் வாழ்க்கையில் உண்மை. ஆதியிலிருந்து அந்தம் வரை அவர் தான் நினைத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்தார். அப்படி ஒரு வினை திட்பம் உடையவர். அப்படி அவர் வந்து கதர் கட்டி கல்யாணம் முடிச்சாரு. அதற்கு பிறகு 1952 பார்த்தா அந்த காங்கிரஸ் அராஜகம் தாங்க முடியல. நாட்டுல வந்து அப்படியே எப்பவுமே கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெயிச்சுட்டாலே எல்லாருக்கும் ஒரு தலக்கணம் கூடிரும்ல. இனி நம்மள வந்து ஜெயிக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு வரும். சிலருக்கு அது வந்து கான்பிடன்ஸ்ன்னு சொல்லலாம், சிலருக்கு வந்து அது ஒரு தவறான ஈகோயிஸ்டிக் ஒரு தாட். இது இந்த மாதிரி இருக்கு. அப்போ காங்கிரஸ்ல வந்து ஒரு தேர்தல் நடக்குது, கட்சி தேர்தல். கட்சி தேர்தல்ல பட்டாபி ராமையான்னு ஒருத்தரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்களுடைய ஓட்டு அதிகமாக நேதாஜிக்கு விழுகுது. இந்த பட்டாபி ராமையா தோத்துடுறாரு. ஆனா காந்தியடிகளுடைய சப்போர்ட் வந்து பட்டாபி ராமையா. போரிட்டு பிரிட்டிஷ்காரங்களை விரட்டணும்ன்றது நேதாஜியினுடைய கருத்து. இல்ல, நம்ம சத்தியாகிரக முறையில அமைதியான முறையில பிரிட்டிஷ்காரங்கிட்ட பேசி ஒரு முடிவு கொண்டு வரலான்றது காந்தியடிகளுடைய கருத்து. 2 பேரும் காங்கிரஸ்ல இருக்காங்க. நேதாஜி ஜெயிச்சிடுறாரு. அப்போ காந்தியடிகள் என்ன சொல்றாரு, பட்டாபியின் தோல்வி என்னுடைய தோல்வின்றார். அப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த ஒரு ஜனநாயக போக்க எதிர்த்து காந்தியடிகள் ஒரு வார்த்தை சொல்றாரு.
பட்டாபி தோத்து போனது நான் என்னுடைய தோல்வியா நினைக்கிறேன். அவன் ரொம்ப ஒரு மிதவாதி, ஒரு அமைதியான ஆளு. அவர் போய் தோத்து போலாமா? இப்படி அடிதடி சண்டைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேதாஜி ஜெயிச்சிட்டாரேன்னு காந்தியடிகள் வருத்தப்படுறாரு. இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு வரும்போது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நெருடல். என்னது இந்த கட்சி ஒரு ஜனநாயக போக்கிலே போக மாட்டேனுதே. எப்ப பார்த்தாலும் அராஜகம், அதிகாரம், துஷ்பிரயோகம் இந்த மாதிரியே இருக்குதுன்ட்டு எம்ஜிஆருக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த திமுக பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் வாசிக்கிறாரே தவிர அந்த திமுகவுக்குள்ள போய் அங்க செயல்படுறது அப்படி அதுலயும் அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா தீவிரமான பக்தை, காளி பக்தி அவங்களுக்கு அதிகம். அவங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் திமுகவுல சேரல. அப்ப அந்த 1952 தான் 2-3 விஷயங்கள் நடக்குது. என்னென்ன நடக்குது? எம்ஜிஆருடைய அம்மா இறந்துடுறாங்க. அப்போ இவர் திமுகவுல சேர்ந்துடுறாரு தைரியமா. அப்புறம் அவங்க அண்ணன் பேச்ச கூட அவர் அவ்வளவா கேட்கல. ஏன்னா சக்கரபாணி ஐயாவுக்கு விருப்பம் இல்ல திமுகவுல சேர்றது. இருந்தாலும் இவர் சேர்றதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி 1951 இவர் மர்மயோகி கொடுத்துட்டார். மர்மயோகி படம் வரவும் பயங்கர ஹிட். இவர் டாப் ஸ்டார் ஆயிட்டார். ஆக இந்த பேய் பிசாசு எல்லாம் போய் அப்படின்ற அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை கொடுத்த மர்மயோகி படம் வந்தது. அப்ப 52 அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை. நம்ம இனி சினிமாவுல ஜெயிச்சிருவோம், நம்ம சினிமாவுக்குள்ள புகுந்து சாதிச்சிட்டோம், நம்ம டாப் ஸ்டார் ஆயிட்டோம், இனி இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒண்ணு இருக்குல்ல, வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல, அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம். ஒரு தடவை வெற்றி பெற்று காணா போயிட்டு அவங்கள யாரும் பேச போறாங்களா? இல்ல, களத்துல நிக்கணும், கடைசி வரைக்கும் ஃபீல்டுல இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. இதற்கு அடுத்தபடியாக இந்த காங்கிரஸ் பண்ற அக்கிரமங்கள்லாம் வேற அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எத்தனை வருஷம் பொறுமையா இருந்திருக்காரு? 35 அவர் பெரியார் பத்திரிகைகளை வாசிக்கிறாரு. ஆனா 52 வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட 17, 18, 20 வருஷமாக கள்ளுக்கடை போராட்டத்துல அவர் கலந்துகிட்டதுல இருந்து 1952 திமுகவுல சேர்ற வரைக்கும் சுமார் 20 ஆண்டுகள் மனசுக்குள்ளேயே ஆற போட்டு ஊற போட்டு திரும்ப திரும்ப சிந்திச்சு பெரியாருடைய கருத்துக்கள், அண்ணாவினுடைய எழுத்துக்கள்லாம் இதெல்லாம் அப்படி யோசித்துக்கிட்டே வர்றாரு. யோசித்துக்கிட்டே ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் ஹி டிசைடட், நம்ம டிஎம்கேல சேர்ந்துருவோம்னு சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு என்னன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இவர் டிவி நாராயணசாமின்னு ஒருத்தர், அவர் தானே நாவலரை கூட்டு போய் காமிச்சாருன்னு சொன்னேன். அவரு தான் இந்த முறை அண்ணாவையும் அறிமுகம் செய்து வைக்கிறாரு. அப்போ அண்ணா சொல்றாரு, முதல்ல டிவிஎன்னும் அண்ணாவும் பேசும்போது, எப்பா நான் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன், அது உன்னைய மனசுல வச்சுதான் எழுதினேன், நீ தான் நடிக்கணும்ன்றார். அந்த டிவிஎன் நல்ல ஆள், நல்ல சிவப்பா ஹைட்டா நல்லா இருப்பார். அவர் எஸ்எஸ்ஆரோட எஸ் ராஜேந்திரன் இருந்தாரே லட்சிய நடிகர், அவருடைய சகோதரி கணவர். ரொம்ப நல்லா இருப்பார், ஈடும் எடுப்புமா இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அந்த ராஜ வேடத்துக்கு பொருத்தமா இருக்கக்கூடியவர். அப்போ அவர் சொல்றாரு, அண்ணே இன்னொரு புது நடிகர் வந்திருக்காரு ராமச்சந்திரன், அவரை வச்சு நடிக்க வைப்போம், நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அண்ணா கிட்ட சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு வர்றாரு. அப்போதான் ராஜகுமாரி நல்லா ஓடி இருக்குது. இவரை கூட்டிட்டு காட்டும் போது இவர் நல்லா சூப்பரா இருக்காரு, இவரையே அந்த படத்துல சிவாஜியா போட்டுருவான் அந்த நாடகத்துல அப்படின்ட்டு இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சுட்டாங்க. இவர் எம்ஜிஆர் வசனத்தை வாங்கி பாக்குறாரு. இதுக்கிடையில அதுல ஒரு சந்திரமோகன் ஒரு புரட்சி இளைஞன் இருப்பான். அது கிட்டத்தட்ட நம்ம திமுகவுடைய மவுத் பீஸ் கேரக்டர்னு வச்சுக்காங்க, திமுகவுடைய கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி. அப்படி அந்த சந்திரமோகன் இந்து காதல் கதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால அந்த நாடகத்துக்கு பேரே சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அல்லது சந்திரமோகன். அப்ப அப்படி 2 பேர் வைப்பாங்க. இப்போ அந்த நாடகத்தினுடைய வசனத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் சொல்றாரு, இதென்ன சிவாஜி ஒரு ராஜான்றீங்க, அவரு போய் பிராமணர்கிட்ட பம்மி பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி இருக்கக்கூடாது. சிவாஜி உண்மைக்குமே இந்த நாடகத்துக்கு சிவாஜி ஹீரோன்னா அவரு நல்ல சீர்திருத்த கருத்துக்களை சொல்லணும், மக்களுக்கு நான் என்னென்ன செய்யணும். இப்ப நாடோடி மன்னன்ல அந்த நாடோடி மன்னனாக வரும்போது என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாரு ஒரு நாள் ஆட்சியில, அந்த மாதிரி இவர் நினைக்கிறாரு அப்பவே. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த பிரிசனர் ஆஃப் செண்டா, ஜோரோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருச்சு. அந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்து அவர் மனசுக்குள்ள அந்த கதை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்படி ஒரு படம் நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னும் போது ஒரு மன்னனாக
தன்னை வெளிப்படுத்துதல்னும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னன்னா சிவாஜியினுடைய வசனங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி, நல்லது சொல்ற மாதிரி இல்ல. எப்படி இருக்கு? இந்த பட்டர்கள்ட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாரு அண்ணா கிட்ட, அண்ணா இந்த வசனம் எல்லாம் இப்படி மாத்தி எழுதுனா நல்லா இருக்கும். யாரு? எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கு ஆலோசனை சொல்றாரு. அண்ணா வந்து ரொம்ப எளிமையான மனிதர். அது சரி எழுதிடலான்றாரு. எப்படி? அண்ணா வந்து எம்ஜிஆர் கிட்ட சரி நீங்க சொல்ற மாதிரி எழுதலான்றாரு. இதுக்கிடையில ஏஎஸ்ஏ சாமின்னு ஒருத்தர் புகுந்துடுறாரு. அவர்தான் ராஜகுமாரி எம்ஜிஆருடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச ராஜகுமாரி டைரக்ட் பண்ணவர். 47ல வந்துச்சு அந்த படம். அப்போ அவருக்கு என்னன்னா அப்படியே அண்ணா கூட போய் அண்ணா கிட்டயே இருந்து நம்ம அண்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருவோம். இந்த மாதிரி இவர் திருத்தம் சொன்ன வசனங்களை எல்லாம் நம்மளே திருத்தி அப்படியே அண்ணா மாதிரியே எழுதி அண்ணாவும் நாமும் ஒண்ணு ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்கன்ற மாதிரி அண்ணா கிட்ட க்ளோஸ் ஆயிருவோம்னு நினைச்சு இவர் நான் எழுதுறேன் நீ அண்ணா நீங்க ஒன்னும் அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க, நானே அதெல்லாம் எழுதி என்னென்ன மாற்றம் வேணுமோ அதெல்லாம் நானே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு இவர் சொல்லவும் எம்ஜிஆருக்கு அது பிடிக்க என்னது அவர் ஒரு வசனம் எழுதியிருக்காரு, இப்ப அதை போய் இவர் மாத்துறேன்றாரு. இவர் எப்படி மாத்த முடியும்? அவர் என்ன கண்ணோட்டத்துல என்ன சிந்தனையில எழுதினாருன்னு அண்ணாவுக்கு தானே தெரியும். அப்ப அண்ணா தானே நம்ம சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்தணும். இவர் எப்படி அதுக்குள்ள புகுந்துட்டு அது நல்லா இருக்காதுன்ட்டு எம்ஜிஆர் அது அவ்வளவு விருப்பப்படல. அப்படின்னும் போது சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. இதுல என்ன பியூட்டினா அண்ணா மட்டும் இல்ல, கருணாநிதி வசனம் எழுதினாலும் சரி, கண்ணதாசன் பாட்டு எழுதினாலும் சரி, எல்லாத்தையும் எம்ஜிஆர் ரெட்டிங்ல திருத்துவார். இந்த லைன் வேண்டாம் என்னுடைய ரசிகர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அல்லது இந்த லைன் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு வந்து தவறான கருத்தை கொண்டு போய் சேர்க்கும், அவங்க நான் சொல்றத வந்து தெய்வ வாக்கா நம்புறவங்க, அதனால இது வேண்டாம்னா வேண்டாம் தான். நீ யாராவும் இருந்துட்டு போ, உங்களுக்காக உங்களுடைய புகழுக்காக நான் படத்துல நடிக்கல, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், அதுல நீங்களும் என்னோட சேர்ந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள். அதுதான். நீயும் வரியா, நீ பாட்டு எழுதுறியா எழுது, நல்லா எழுது, வசனம் எழுதுறியா நல்லா எழுது, நான் நடிக்கிறேன்னா நல்லா நடிக்கிறேன். ஆனா நம்மளுடைய இந்த கூட்டு முயற்சி, இந்த டீம் ஒர்க் வந்து மக்களுக்கு நல்லது சொல்லணுமே தவிர அவங்கள வந்து தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடாது. அந்த மாதிரிதான் எழுதணும். இது அவர் எப்போ அண்ணா கிட்ட வந்து வசனத்தை திருத்துங்கன்னு சொல்ற காலத்திலேயே அவர் வந்து அதுல உறுதியா இருந்தாரு. ஆனா பணிவா பேசுவார். எம்ஜிஆர் உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா துணிவாகவும் பணிவாகவும் பேசுவார். சக்கரபாணி கோவிக்கிறார், என்ன தம்பி நீ, அவர் யார், எவ்வளவு பெரிய தலைவர், அவர் MA வாங்கினவர், MA ஹிஸ்டரி MA எக்கனாமிக்ஸ் அண்ணா, அவரை போய் நீ இப்படி எல்லாம் வந்து வசனத்தை மாத்தி எழுத சொல்லலாமா அண்ணே? அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, அண்ணே அது வந்து நாடகத்துக்கு எழுதுனது, இப்ப நம்ம நாடகம் நடிக்கிறோம், ஆனா நாடகத்தின் மூலம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போனோம். ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கை வறட்சியும், இவ்வளவு சண்டை போட்ட சிவாஜியே ராஜாவாக முடியல அப்படின்னா இந்த கஷ்டப்படுற ஜனங்களுக்கு என்றைக்கு கதி மோட்சம் கிடைக்கும், விடிவு காலம் பிறக்கும்? அவராலேயே ராஜா ஆக முடியல அப்படின்னா அப்புறம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வறட்சி ஏற்படுத்தக்கூடாது, அதனாலதான் நான் சொன்னேன்றாரு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம இரு, அவங்க யாரையாவது வச்சு படத்தை எடுத்து அந்த நாடகத்தை எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி நீங்க யாரையாவது வச்சு எடுத்துக்காங்கன்னு உடனே அவங்க அதுக்கு பிறகு கணேசமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு புதுசு, அவரை நடிக்க சொல்லுவோம்ன்றாங்க. அவரை கூட்டு வந்தோன்னா அவர் வசனம் பிச்சு உதறாரு. அவரை வச்சு அந்த நாடகத்தை எடுத்து அதிலிருந்து அவருக்கு சிவாஜி என்ற ஒரு அடைமொழியையும் பெரியார் கொடுக்கிறாரு. மூர்த்தியை விட்டுட்டு சிவாஜியை சேர்த்துக்கிறாரு. சிவாஜி கணேசன் ஆயிட்டார். எம்ஜிஆர் அந்த நாடகம் வேண்டாம், இந்த மாதிரி வசனம் இருந்தா அது வேண்டாம், அது மாத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட வந்துடுறாரு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 54 இந்த 52ல ஒரு தேர்தல் வருது. அதற்கு பிறகு 54ல எம்ஜிஆர் வந்து அண்ணாவை அழைச்சிட்டு போய் தன்னுடைய இன்ப கனவு நாடகத்துக்கு தலைமை தாங்க வைக்கிறார். தலைமை தாங்க வச்சு அதுல அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க. அப்பதான் நேருக்கு நேர் 2 பேரும் பார்த்து தனிப்பட்ட முறையில பேசக்கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியாக 54க்கு பிறகு 56ல மதுரை வீரன், அப்புறம் நாடோடி மன்னன், அப்புறம் 62 எலெக்ஷன், 54 56 எலெக்ஷன், அதுக்கு பிறகு 62 எலெக்ஷன், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும்
அண்ணாவோடு எம்ஜிஆர் எவ்வாறு இணைந்து பயணம் செய்தார் என்பதை நம்ம அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, 50 ஆண்டு அதிமுகவின் வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அதிமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.